ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முகாமில் இருந்த ராணுவ படை திடீரென சுற்றி வளைத்த நக்சலைட்டுகள், குண்டு வீச்சில் சிக்கிய தமிழக வீரர், அப்பாவை இழந்த 1.5 வயது குழந்தை, சோகத்தில் மூழ்கிய வேலூர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அமைந்துள்ளது கள்ளப்பாடி ஊராட்சி. இங்குள்ள கே மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் செங்கப்பன். 60 வயது மதிக்கத்தக்க இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். செங்கப்பனின் மூத்த மகன் கோகுல் மும்பையில் துணை ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறார். இரண்டாவது மகன் தேவன் சத்தீஸ்கர் மாநிலத்தில் CRPF வீரராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் CRPF வீரர் தேவனுக்கும் காயத்ரி என்ற பெண்ணுக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இதனிடையே சத்தீஸ்கர் ராணுவ முகாமில் பணியாற்றி வரும் தேவன் தன்னுடைய விடுமுறை நாட்களில் அடிக்கடி சொந்த ஊருக்கு வந்துவிட்டு செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஊருக்கு வந்த தேவன் தனது குடும்பத்தை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு மீண்டும் பணிக்கு சென்றுள்ளார். இதையடுத்து கடந்த 29ஆம் தேதியன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் அருகே உள்ள ஒரு காட்டு பகுதியில் ராணுவ வீரர்கள் முகாம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் வெடிகுண்டுகளை வீசியும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாதுகாப்பு படையினரும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இருதரப்பிலும் கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்துள்ளது. அப்போது நக்சலைட்டுகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 3 CRPF வீரர்கள் உயிரிழந்தனர். இதில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர், மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் தமிழ்நாட்டின் கே மோட்டூரைச் சேர்ந்த தேவன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திலேயே வீரமரணம் அடைந்தனர். இந்த நிலையில் வீரர் தேவன் உயிரிழந்த தகவலை குடும்பத்தினரிடம் கூறியுள்ளனர். ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளனர். இதனிடையே தேவன் உயிரிழந்த சம்பவம் அவரது சொந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சூழலில் நக்சலைட் தாக்குதலில் உயிரிழந்த தேவனின் உடல் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய சொந்த ஊரான கே மோட்டூர் பகுதிக்கு எடுத்து வரப்பட்டது. அப்போது வீரமரணம் அடைந்த CRPF வீரரின் உடலுக்கு வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் CRPF சவுத் IG சாரு சிங் அவர்களின் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட CRPF வீரர்கள் நேரில் வந்து தேவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி வீரமரணம் அடைந்த தேவனின் உடலுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவருக்கு ராணுவ அணிவகுப்பு நடத்தி உடலை தூக்கி சென்றனர். இதனிடையே தேவனின் உடலுக்கு ராணுவ வீரர்கள் அணிவகுப்பில் 21 குண்டுகள் முழங்க அவருடைய விவசாய நிலத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் உயிரிழந்த தேவனுக்கு 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கின்ற நிலையில் அவரது மனைவி காயத்ரிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.